ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற அன்பின் நாமத்தினால परमेश्वर उद्धार करता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन நல்லா करते हैं. இருக்கீங்களா? आप सब खुश हैं ஏதோ ஒரு क्या? கஷ்டம் இல்லையா? कोई तो तकलीफ है, ஏதோ ஒரு துக்கம், कोई तो दुख है, ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்குதா? कोई तो संघर्ष है क्या? கலங்காதீங்க. व्याकुल मत होइए. உலகத்துல வரும் போவோம் வந்து கொண்டே இருக்கும், அதை மேற்கொண்டே இருக்கண்டியதான். संसार में आएंगे जाएंगे आते रहेंगे, उससे हमें आगे सामने இருக்கிற बढ़ना வரைக்கும் है. சில போராட்டங்கள் இருக்கும். जब तक है तब तक संघर्ष है. கலங்காதீங்க. व्याकुल मत வேதம் होइए. படிச்சதோட தானத்தியம் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने நாங்கள் में பேரானந்தம் கொள்கிறோம். हमें बड़ी आनंद நாம் होती இந்த है. வார்த்தை கடந்து செல்லாமா? हम आज के वचन की ஒரு ओर அருமையான जाएंगे. வார்த்தை. एक अच्छा वचन இந்த है. வார்த்தை கர்த்தரோட வார்த்தையை பாருங்க. परमेश्वर के वचन को ஒரு देखिए, வசனத்தை பாருங்க. उसके वचन को देखिए, எவ்வளவு மேன்மையானது. कितनी महान है. அது நம்மோடு பேசுகிறது. वो हमसे बातें करती है. வாசிக்கலாமா? पढ़ेंगे எரேமியா यिर्मयाह 31 33वां अध्याय 31 31 3 சொல்லப்பட்டிருக்குது. तीसरे में कहा गया है, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், मैंने थोड़ी बड़ी बड़ी करुणा से प्रेम किया है, ஆதலால் इसलिए காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். अपनी करुणा से मैंने तुझे बनाए रखा है. ஆண்டவர் சொல்லுதாரு, परमेश्वर कहता है, மகனே हे बेटा, மகளே, हे बेटी, உன்னை அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். मैंने तुझसे सदा प्रेम இது रखता आया என்ன हूँ. சிநேகமா? ये कौन सा प्रेम है? இது என்ன அன்பா? ये कौन सा प्रेम है? அநாதி அன்பு, सदा काल रहने वाला ஒரு प्रेम, அழியாத அன்பு. न मिटने वाला प्रेम. அந்த अன்பினால उस प्रेम से உன்னை நான் சிநேகித்தேன். मैंने तुझसे प्रेम किया. இந்த அன்புல எந்த கள்ளங்கபடம் இருக்காது. इस प्रेम में कोई भी तरह की जो कलंक की இந்த कार्य அன்புல नहीं, ஒரு பொய்யான அன்பு இருக்காது. इसमें झूठा प्रेम नहीं. அவர் சொல்லுதாரு, वो कहता है, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். मैंने तुझे सदा काल के प्रेम से प्रेम किया தாய் है. கருவில் உருவாகும் முன்னே, माता के जो गर्भ के कोख से आने இந்த से पहले உலகத்தில் ही, வருவதற்கு முன்னே संसार में आने से पहले அவர் ही நம்மை சிநேகித்தபடினால தான் उसने हमसे प्रेम किया. நாம் इसलिए இந்த பூமியில வாழ்ந்துகிறோம். हम इस संसार में जीते हैं. ஆண்டவர் சொல்லுதாரு, परमेश्वर कहता உன்னை है, நான் சிநேகித்தேன். मैंने तुझसे प्रेम किया है. அன்பு பாத்தீங்களா? कितना प्रेम देखिए. ஒரு பாட்டு தமிழ்ல உண்டு. तमिल में एक गीत है, ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா. एक दिन मैंने तेरी दया को देखा है, என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. मैंने अपने आप से उसी दिन नफरत ஒரு किया है. அருமையான பாடல் இல்லையா? कितना अच्छा ஒரு गीत है. நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமே. அன்பு பாத்தீங்களா? उसका प्रेम देखिए. இந்த அன்பு அழியாது. ये प्रेम कभी नहीं मिटेगा. இந்த அன்பு உண்மையான அன்பு. ये सच्चा प्रेम है. அந்த அன்பினால் उस प्रेम से உன்னை சிநேகித்தேன். आपसे मैंने प्रेम किया है. கலங்காதீங்க. व्याकुल मत होइए. பரம தகப்பன் உங்களை சிநேகிக்க இருக்கிறார். परम पिता आपसे प्रेम करता है. உங்களோட ஒரு கூட இருக்கிறார். वो आपके साथ है, உங்களை நடத்துகிறார். आपको चलाएगा. அதனால इसलिए அன்பிலே வளருங்கள். उसके प्रेम में बढ़िए, அவரில் நிலைத்திருங்கள். उसमें स्थिर रहिए, கனி கொடுங்கள். फल दीजिए. கர்த்தர் உங்கள் மூலமாக परमेश्वर आपके द्वारा நாமம் மகிமைப்படும். आपके नाम की परमेश्वर नाम की महिमा ஜெபிக்கலாமா? होगी. प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते உம்முடைய हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए धन्यवाद. அநாதி சிநேகத்தால் अनंत काल के प्रेम से எங்களை சிநேகித்தீர். हमसे प्रेम किया. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते தேவ हैं. கிருபை தொடர்ந்து இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह लगातार தாழ்த்தி रहे. ஜெபிக்கிறோம். अपने आप को दिन करते हैं. இயேசு மூலம் ஜெபங்களும் எங்கள் அருமை பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.